கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இனி வருகிற நாட்களில் நம்ம பைபிள் வெர்சஸ் குரான் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய வீடியோக்களை பதிவு செய்ய போகிறோம். ஏன்னு கேட்டால், இந்த இஸ்லாமியர்கள் ரொம்ப காலமாகவே ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் வணங்குற அல்லாவும் இந்த இஸ்ரவேலர்கள் அந்த ஆபிரகாம் வணங்கிய கடவுளும் அந்த ஈசாக்கு வணங்கிய கடவுளும் அந்த யாக்கோபு அந்த மோசே அந்த தாவீது ஏன் இயேசு கிறிஸ்து பிதா அப்படின்னு சொன்னவரும் எங்கள் அல்லாவும் ஒன்று தான். அவங்க எல்லாருமே யாவே, யெகோவா, எலோஹிம் அப்படிங்கிற பேரில், எபிரேய பேரில் அவங்க வணங்கினாங்க. ஆனால் நாங்கள் அரேபிய மொழியில் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த கடவுளை நாங்கள் வணங்குறோம். அதனால வேதாகம கடவுளும் இந்த குரானுடைய கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு ரொம்ப காலமாகவே நிறைய பேர்த்த நம்ப வைக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அதனால நாம் இந்த அல்லாஹ் அப்படிங்கிறவரும் இஸ்ரவேலின் தேவனும் வேற வேற, அவருக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் அல்லாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இஸ்ரவேலின் தேவன் கொடுத்த சட்டத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த சட்டத்துக்கும் 100க்கு 100 முரண்பாடுகள் இருக்கு. அதனால அந்த முரண்பாடுகள் என்னென்ன, அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் எப்படிப்பட்டது, எது சத்தியமானது, எது வஞ்சகமானது, எது மனித குலத்திற்கு ஏற்றது, எது மனித குலத்துக்கு ஒவ்வாதது, ஏற்கக்கூடாதது அப்படிங்கிற விஷயத்த இனி வருகிற நாட்களில் நம்ம ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால முதலாக இந்த பதிவில் இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்துக்குள்ள, அவங்களுடைய கோத்திரத்துக்குள்ள, அவங்களுடைய தேசத்துக்குள்ள வேற ஒரு அந்நிய வரும்பொழுது, வேற ஒரு நாட்டை சேர்ந்தவன், வேற ஒரு ஜாதிக்காரன், இஸ்ரவேல் அல்லாத வேற ஒரு ஜாதிக்காரன் வரும்பொழுது, அவன் இந்த நாட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் இடம் வாங்கியோ இங்கே அவங்களோட தங்குனா, இல்லை ஒரு பரதேசியா கூட இவன் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து தங்குனா, பஞ்சம் முளைக்க வந்தா, அவனிடத்துல எப்படி நடந்துக்கணும், அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவனோட எப்படி டீல் பண்ணணும், அவனுக்கு கொடுக்கப்படுகிற சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத வேதாகமத்தின் வசன ஆதாரங்கள் மூலமா பார்த்துட்டு, அதே நேரத்தில் குரான்ல இருந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள, இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள வேற ஒரு நாட்டை சேர்ந்தவன், வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவனும் உள்ள வந்து அந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ள வந்து பரதேசியை தங்கினாலோ இல்லை இடம் வாங்கி தங்கினாலோ அவனுக்கு எப்பேற்பட்ட சட்டத்திட்டங்கள், அவனை எப்படிலாம் டீல் பண்ணணும், அவனை எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்களை குரான்ல என்ன சொல்லியிருக்கு, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காப்புல, கண்மணி நாயகம் என்ன விதமான சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறாப்புல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து, இதுல எது சத்தியம், எது வஞ்சகம், எது மனித குலத்திற்கு ஏற்ற சட்டம், எது மனித குலத்திற்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெள்ள தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதனால முதல்ல நம்ம நேராக பைபிளுக்கு போக போறோம். பைபிள்ல அந்நியர்களை குறித்து, வேற ஜாதியினரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன விதமான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்ப நேரா லேவியராகம புஸ்தகம், அதுல 19வது அதிகாரம், இந்த 19வது அதிகாரத்துல 33வது வசனத்துல இருந்து ஒரு விஷயத்தை கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாதொரு அந்நியன், அது எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்திலே உங்களோடு தங்கினால், இந்த உங்களுடைய இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள உங்களோட வந்து தங்குனா, அவன் தங்கணும்னு விரும்புனா, நாங்கள் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா வாழ்ந்தா, அது பஞ்சம் முளைக்க வந்தாலும் சரி, பரதேசியா வந்தாலும் சரி, நீங்கள் அவனை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சிறுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு முதலா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவனோட எப்படி டீல் பண்ணணுமா, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்த அந்நியனை, அந்த வேற்று ஜாதியானை, அந்த வேற்று நாட்டானை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுதேசி போல எண்ணணும். அதாவது சொந்த நாட்டு சிட்டிசனை நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ அதே போல தான் ஒரே விதமான சட்டங்களும் ஒரே விதமான அவனை பார்க்கணும். சிட்டிசனுக்கும் அந்த அந்நியனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இருக்கக்கூடாது. அவனையும் நீங்கள் சுதேசி போல சிட்டிசனாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல. ஏன்னு கேட்டால் நீங்கள் 12 கோத்திரமாக இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பாக இருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், அதே போல அவனிலும், யாரிலும், அந்த அந்நியனிலும், அந்த வேறு ஜாதியானிலும், அந்த வேறு நாட்டானிடத்திலும் நீங்கள் என்ன செய்யணும்னா அன்பு கூறணும். அவனையும் அன்போட நீங்க பார்க்கணும். அவனிடத்துல அன்பா, எப்படி உங்களுக்குள்ள நீங்க எப்படி அன்பா இருக்கீங்களோ, சந்தோஷமா இருக்கீங்களோ, சமாதானமா இருக்கீங்களோ, அதே போலதான் அவனோடையும் நீங்க சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்களேன்.
நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாப்ல. ஏப்பா நீங்களும் கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தீங்க தானே. அதனால நீங்க வேற நாட்டா வேற ஜாதியா உங்க நாட்டுக்குள்ள வந்து தங்கும் பொழுது அவனை நீங்க அடிமையா சிறுமப்படுத்தவோ ஒடுக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஏன்னு கேட்டா நான் நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நியாய விசாரணையிலும் சுதேசி போல என்றது மட்டுமில்ல, அன்பா இருக்கிறது மட்டுமில்ல, நியாய விசாரணை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா கோர்ட்டு கேஸு அப்படின்னு வரும் பொழுது நியாயாதிபதிகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த நியாய விசாரணை செய்யும் பொழுதும் நீங்க யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு என்ன விதமான நியாயம் செய்கிறீங்களோ அதே நியாயத்தை தான் நீங்க யாருக்கு செய்யணும்? இந்த அந்நியனுக்கு, அந்த வேறு ஜாதியானுக்கு, உங்க நாட்டுல பரதேசியா வந்து தங்குறவனுக்கும் நீங்க செய்யணும். உங்களுக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம் கிடையாது. நாங்கெல்லாம் வந்து ஆபிரகாமின் சந்ததி, நாங்கெல்லாம் யூதர்கள், நாங்கெல்லாம் இஸ்ரவேலின் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் எங்களுக்கு தான் சொந்தம், இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் நியாய விசாரணையில வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதுல அளவு, எல்லா விதத்திலையும் அளவு நிறையும், படிக்கல் கூட அவங்க ஒன்றா தான் இருக்கணும். அதோட அவங்களுக்கு நீ ஒரு நாளும் அநியாயம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக, கொலை செய்யாதிருப்பீர்களாக, விபச்சாரம் செய்யாதிருப்பீர்களாக அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை கடவுள் கொடுத்தாரு. அதே போல இந்த அந்நியர்களுக்கு அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் முதலாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னு கேட்டால் இவர் பார்த்துருக்கிறாரு, அந்நியர்கள் வந்து வேற ஜாதியார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்து தங்குறாங்க. தங்கும் பொழுது அவங்கள அற்பமாகவும் ஏளனமாகவும் பரிகாசமாகவும் நினைக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு சட்டம் மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதனாலதான் பிதாவாகிய தேவன் அதை பார்த்துட்டு, அப்படி நீ ஒரு நாளும் அநியாயம் செய்யக்கூடாது, நியாய விசாரணையில கூட அளவுலையும் சரி, அதுல எதுல சுமுத்திரையான தராசு, அதாவது அரிசி வாங்கினாலோ கோதுமை வாங்கினாலோ பச்சை காய்கறி வாங்கினாலோ உனக்கு என்ன தராசோ அதே போலதான் அவனுக்கு, உனக்கு என்ன விலையோ அதே போலதான் அவனுக்கு. உனக்கு 10 ரூபா காய்கறினா அவனுக்கு நீ அந்நியன் தானே, நீ வேற நாட்டா தானே, எங்களுக்கு 15 ரூபா குடுறா அப்படின்லாம் கேட்க முடியாது. ஒரே தராசு, சுமுத்திரையான நிறைகள், சுமுத்திரையான மரக்கால், சுமுத்திரையான படி உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லா விதத்திலையும் அளவுலையும் நிறுக்கிறதுலையும் ஒன்னாதான், ஒரே அளவா தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், அதனால நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன், நான் நியாயம் செய்கிற கர்த்தர் அப்படின்னு அவங்களுக்கு முதலா அந்த சட்டத்தை கொடுக்கிறாரு. அதோடு கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அப்படின்னா யாத்திராகமம் 23வது அதிகாரத்துல 9வது வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்நியர்களை நீ ஒடுக்க கூடாதுப்பா. ஏன்னு கேட்டா, எகிப்து தேசத்துல நீயும் அந்நியனா இருந்த, அதனால நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்து இருக்கிறீர்களே. அப்ப நீ அடிமையா இருக்கும் பொழுது உன்னை எகிப்து தேசத்தை எப்படி நடத்தினா, கேவலமா நடத்தினா, அவமானமா நடத்தினா, பரியாசம் பண்ண, உங்களுடைய மனைவிகளை உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வித்தியாசமா பார்த்தான். அப்ப உங்களுக்கு எப்பேற்பட்ட வேதனை வலி உண்டாயிருந்துச்சு. அதே போலதான் அந்நியனுடைய இருதயமும் அப்படித்தான் இருக்கும். வேற நாட்டுல இருந்து வேற ஜாதிக்காரே உங்க நாட்டுக்குள்ள வந்தா நீங்களும் அப்படித்தான் அவனை நினைக்கணும். உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான சட்டங்களும் வித்தியாசமான காரியங்களையும் நீங்க அவங்களுக்கு நியாயங்களையும் செய்யக்கூடாது. அவங்கள சுதேசி போல எண்ணி அவங்களிடத்துல அன்பா இருந்து அவங்களுடைய இருதயத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்க என் பேச்சை கேட்காம அவங்கள நீங்க ஒடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதாவது இந்த வசனம் யாத்திராகம புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருப்பாருங்க. அந்நியனை நீ சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. அந்நியர்களை சிறுமைப்படுத்தவும் கூடாது, ஒடுக்கவும் கூடாது. அப்படி நீ சிறுமைப்படுத்தி ஒடுக்குனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கடவுள் இஸ்ரவேலின் தேவன் ஒரு சட்டத்தை கொடுக்குறாரு பாருங்க. அதாவது அந்நியனையும் ஒடுக்குனா, இல்ல விதவைகளை நீ ஒடுக்குனா, இல்ல திக்கற்ற பிள்ளைகளை நீ ஒடுக்குனா, விதவைகளையும் அநாத பிள்ளைகளையும் அந்நியர்களையும், ஏன்னா அந்நியர்கள் வந்தாங்கன்னா அநாதையத்தான் வருவாங்க, இல்லை அப்படின்னா விதவைகளாக வருவாங்க. வேற நாடுகள்லேருந்து தப்பிச்சு, வேற ஜாதிகள்லேருந்து தப்பிச்சு அங்கே வருவாங்க. அங்கே அப்போ இருந்த மற்ற ஜாதிகள்லாம் விதவைகளுக்கு திக்கற்ற இவங்க அநாத பிள்ளை
பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கரமான கொடுமை செய்வாங்க. அதனால இவங்க உங்கள் தேசத்தை நம்பி அந்த தேசத்துக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் விதவைகளையோ அநாத பிள்ளைகளையோ அந்த அந்நியர்களையோ நீங்கள் ஒடுக்குனா என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் பொழுது, சும்மா ஒரு கெட்ட வார்த்தை தான் பேசினேன், சும்மா பரியாசம் தான் பண்ணேன், கேலி கிண்டல் தான் பண்ணேன், சும்மா தான் சைட் அடித்தேன் அப்படிங்கிறது தான் கிடையாது. எந்த விதத்திலும் எவ்வளவாயிலும் நீ அவங்கள ஒடுக்குனா, அவங்கள பரியாசம் பண்ணுனா, அவங்கள சிறுமப்படுத்தினா, அவங்களுடைய இருதயத்தை நீ வேதனைப்படுத்தின அப்படின்னா அவர்கள் என்னை நீ நோக்கி முறையிடுவார்கள். அவங்க இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு என்னை நோக்கி கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அப்படி அவர்கள் கூப்பிடுதலை அவங்க கூப்பிடும் பொழுது அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன், நான் நிச்சயமாக கேட்பேன். இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவங்க சத்தம் போட்டு என் இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தரே அப்படின்னு அவங்க கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை நான் நிச்சயமா கேட்டு எனக்கு உண்டாகும் என்ன தெரியுமா? கோபம். கோபம் உண்டாகும். கோபம் உண்டானா ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்கு சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி, இல்லை வாக்குத்தத்தம் கொடுத்தேன் அதையெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுட்டு உங்களை பட்டயத்தினால நான் கொலை செய்வேன். இதுதான் பெரிய அதிசயம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கடவுள் சொல்கிறார். யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு, ஈசாக்கு யாக்கோபின் சந்ததிகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்தை வாக்கு பண்ணி கொடுத்தவங்களுக்கு இப்ப சொல்றாரு, உங்களை நான் பட்டயத்தினால கொலை செய்வேன். ஏன்னு கேட்டா நீங்க அந்நியர்களையோ விதவைகளையோ அநாத பிள்ளைகளையோ நீங்க ஒடுக்கும் பொழுது அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டாங்க அப்படின்னா நீ தொலைஞ்ச, உன்னை சாதாரணமல்ல. அதனால உங்க மனைவிகளும் விதவைகளாகி போவாங்க, உங்க பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளாகி அவங்களும் அந்நியர்கள் போல மாறி போவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் நம்முடைய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களுக்கு அந்த மற்ற நாடுகள்லேருந்து மற்ற ஜாதியினர் வந்து தங்கும் பொழுது அவங்கள குறித்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு சட்டத்தை கொடுக்குறாரு பாருங்க. அதனால தான் நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்ம ஆடி பாடி துதிச்சு கொண்டாடுறோம். ஏன்னு கேட்டால் அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு இரக்கமுள்ள ஒரு அன்புள்ள ஒரு கடவுள் தான் இவர். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நேராக குரானுக்கு போவோம். இப்போ அவங்க நாட்டில் இந்த இஸ்லாமிய நாடுகளில் வந்து வேறு நாட்டாக வேறு ஜாதியாக வந்து ஒரு யூதனோ ஒரு கிறிஸ்தவனோ இல்லை காபிரோ வந்து தங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன விதமான சட்டத்தை அல்லாஹ் சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டாச்சா நம்ம பார்ப்போம். இப்போ நேராக நம்ம என்ன செய்ய போகிறோம்? குரானுக்கு போக போகிறோம். இப்போ குரானில் ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறாப்புல. யாருக்கு? இந்த இஸ்லாமியர்களுக்கு. அது குரானில் 2-3 வசனங்கள் இருக்குது. இப்போ ஒரு வசனத்தை பார்ப்போம். அதில் 9வது அதிகாரம் 29வது வசனம் குரான் வசனம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறாப்புல, வேதம் அருளப்பட்டவர்கள் யாரு? இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட தான் கையில் வேதம் இருக்குது, அந்த யூதர்கள்ட்ட இந்த வேதம் இருக்குது. இந்த வேதம் அருளப்பட்டவர்கள் எவர்கள் அல்லாவின் மீதும், அதாவது கிறிஸ்தவர்களோ யூதர்களோ மீதும் மீது அந்த யாவே கடவுள், அந்த யெகோவா கடவுள், அந்த ஏலோகிம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும், இறுதி நாள் இருக்க, அந்த உலகத்துக்கு ஒரு இறுதி நாள் இருக்கான். அதனால அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் என்ன செய்யணுமா? ஈமான் கொள்ளணுமா, விசுவாசம் வைக்கணுமா, நம்பிக்கை வைக்கணுமா. யாரு? வேற ஒரு நாட்டிலிருந்து வந்த யூதனோ கிறிஸ்தவனோ வந்து நம்ம நாட்டில் இருக்கும் பொழுது, இந்த இஸ்லாமிய நாடுகளில் இருக்கும் பொழுது ஈமான் கொள்ளணுமா. சட்டத்தை பாருங்க. அதுக்கடுத்து அல்லாவும் அவனுடைய தூதரும், அல்லாஹ் மட்டுமில்ல, அதான் விஷயம், அவருடைய தூதர் யாரு? கண்மணி நாயகம் நான் தான், நபிகள் நாயகம் நான் தான். நானும் ஹராம் ஆக்கியவற்றை ஹராம் என்று கருதாமலும், இவங்க ஹராம்னு ஆக்கியிருக்கிறாங்களாம். எதையோ இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை குடிக்கணும், இதை குடிக்கக்கூடாது, அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும். அதாவது சாத்தான் வந்து இடது கையில் சாப்பிட்றான், அதனால நம்மெல்லாம் வந்து வலது கையில் சாப்பிடணும். சாத்தான் வந்து இடது கையில் தண்ணி குடிக்கிறான், அதனால நம்ம வந்து இடது கையில் தண்ணி குடிக்கக்கூடாது, வலது கையில் தான் தண்ணி குடிக்கணும். அதனால தான் நான் கேட்டிருந்தேன், அப்போ சாத்தான் வந்து வாயில தானே சாப்பிட்றான், அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றது
அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு பதிலையும் காணோம். அதுக்கு அல்லாஹ் ஒன்று நக்லத்தில் போடுவான்டா அப்படின்னு என்னை சபிச்சிருந்தாங்க. சரி, அதனால இந்த கண்மணி நாயகமும் அல்லாவும் ஹராம் அப்படின்னா அல்லாவால் அங்கீகரிக்கப்படாதது, அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாதது, கண்மணி நாயகத்தினால ஏற்றுக்கொள்ளப்படாதது. அல்லாவாலே மட்டும் இல்லை, கண்மணி நாயகத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது. அதை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும், இங்கே தமிழில் மார்க்கம் அப்படின்னு எழுதிருக்கு, ஆனால் யதார்த்தமாக அது மதம். ஆங்கிலத்துல எல்லாம் தெளிவாக என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா மதம் அப்படின்னு தான், ரிலீஜியன் அப்படின்னு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த கண்மணி நாயகம் கொண்டு வந்த புது மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, திடீர்னு ஒரு மதத்தை கொண்டு வந்தால் அதை நம்ம ஏற்றுக்கணுமா? சரி, கொண்டு வந்துட்டாங்க, அதை ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்ககிட்ட என்ன செய்யணுமா? கீழ்ப்படிதலுடன், அடாடாடா அருமையான வார்த்தை, கீழ்ப்படிதலுடன் ஜிஸ்யா அப்படிங்கிற தெண்ட வரி கட்டும் வரையில் நீங்கள் என்ன செய்யணுமா? போர் புரியுங்கள், சண்டை போடுங்க, யுத்தம் செய்யுங்க. அதாவது வேற நாட்டில் உள்ளவன் இங்கே வந்தாலும், இந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் அவன் வந்தால் தெண்ட வரி கட்டணும் தன்னுடைய நாட்டுக்குள்ள. இப்போவும் அதே பொருள்லாம் எகிப்துலேயும் அதே நிலைமை தான், மற்ற இஸ்லாமிய நாடுகளில் அதே நிலைமை தான். ஆனாலும் இந்த வசனம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அவன் நாட்டில் வேதம் அருள பெற்றவன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவ நாட்டில் இருக்கான். அந்த யூத நாட்டில் எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு நாடுகளில் இருக்கிறான். ஆனால் இவங்க இங்கேருந்து போகணுமா? எங்கே? அவங்க நாட்டுக்கு போய் அங்கே போய் இவங்க மதத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லணுமா? எங்கள் மதத்தை இங்கேருந்து அங்கே போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் இவங்க மதத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லணுமா? இவங்க கண்மணி நியாயத்தை ஏற்றுக்க சொல்லணுமா? இவங்க என்ன திங்கிறாங்களோ அதை திங்கணுமா? எப்படி திங்கிறாங்களோ அப்படி திங்கணுமா? எப்படி குடிக்கிறாங்களோ அப்படி குடிக்கணுமா? இல்லை அப்படின்னா அது ஹராமா? அப்படி செய்யாமல் இருந்தால் அவங்களோட போர் புரியுங்க. இங்கேருந்து அங்கே போய் வேற நாட்டில் போய் அவன் நாட்டில் இருக்கிறத நாங்கள் வச்சுருக்கோம்டா கடவுள், எங்களுக்கு ஒரு புது மதம் இருக்குடா, எங்கள் மதத்தை ஏற்றுக்குறங்க, இதுதான் உண்மையான மதம், நீங்கள் இருக்கிறதுல உண்மையான மதம் கிடையாது, இதை ஏற்றுக்க, இல்லைன்னா போர் செய்வோம். இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவேன் நான்? அதுவும் வேற நாட்டில் போய் இவங்க கப்பம் வாங்கணுமா? தெண்ட வரி. அதனால தான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் நண்பர்களை ஆக்கிக்கிறாதீங்க, பாதுகாவலர்களாக ஆக்கிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை எல்லாம் கண்மணி நாயகம் கொண்டு வந்து கொடுத்தாப்புல. அதாவது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னா, வேற ஒருத்தன் உன் நாட்டுக்குள்ளே வந்தால் அவனை நீ அந்நியனாகவே பார்க்கக்கூடாது, அவனை சுதேசியாக பார்க்கணும். உங்களுக்குள்ளே எப்படி அன்பாக இருக்கீங்களோ அதே போல் அன்பாக இருக்கணும். நியாய விசாரணை, கோர்ட்டு கேஸ், இது எல்லாமே அவனுக்கு எல்லா அளவுலேயும் நியாயம்தான் செய்யணும். உங்களுக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. அப்படி தப்பி தவறி சிறுமைப்படுத்துனீங்க, ஒடுக்குனீங்க, அவன் என்னை நோக்கி இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னா உங்களை பட்டயத்தினால கொலை செய்வண்டா அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் அவங்களுக்கு அற்புதமான ஒரு சட்டத்தை கொடுத்தாரு அந்நியர்களை குறித்து. ஆனால் கண்மணி நாயகமும் இந்த அல்லாவும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போங்கடா, போய் அடுத்த நாட்டுக்கு போங்க, அந்த நாட்டில் நம்ம புது மதத்தை கொண்டு போங்க, கண்மணி நாயகம் இருக்கிறாரு, எங்களுக்கு அல்லா இருக்கிறாரு, எங்கள் சட்டத்தை ஏற்றுக்குறங்க, எங்கள் மதத்துக்கு வாங்க. இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் உங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு கப்பம் கட்டுங்க. அவங்க நாட்டில் அவங்க இருக்கிறதுக்கு இவங்களுக்கு கப்பம் கட்டணுமா, தெண்ட வரி கட்டணுமா? எப்பேற்பட்ட புதுமையான ஒரு மதம், புண்ணிய மதம். இதைத்தான் நாங்கள் புண்ணிய மதம்னு சொல்கிறோம். ஏன் இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதை கேட்கும் பொழுதே என்னால் தாக்க முடியல. இதை எப்படியா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை? அதனால அதான் யதார்த்தம். மனசாட்சி இருந்தால் அதை தான் செத்து போச்சு, ஆத்மாவும் செத்து போச்சு, ஆத்மாவும் செத்து போய் கிடக்கு. ஆத்மா இருக்கிறதே நீங்கள் நம்ப மாட்டீங்க. மனசாட்சியாவது உயிரோடு இருக்கணுமே, மனுஷனுக்கு மனசாட்சின்னு இருக்கும். இந்த வசனத்தை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்தால் நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போய் எங்கள் கண்மணி நாயத்தை ஏற்றுக்கிறங்கடா, இல்லைன்னா கப்பம் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா போர் செய்யணுமா? கப்பம் கட்டும் வரையில் நீங்கள் போர் செய்யுங்க, அவன் கப்பம் கட்டுற வரைக்கும் போர் செய்ய. யார் சொல்லியிருக்கிறது? கண்மணி நாயன் சொல்லியிருக்கு. யார் சொன்னதா சொல்லியிருக்காப்புல? அல்லா சொன்னதா சொல்லியிருக்காப்புல. அல்லா யாரா? கடவுளாம். அந்த அல்லா ஆபிரகாமின் கடவுளாம், ஈசாக்கின் கடவுளாம், இயேசு கிறிஸ்துவினுடைய கடவுளாம், இயேசு கிறிஸ்து பிதான்னு சொன்னார் அவராம். அவர் சொன்ன சட்டம் என்ன? அங்கே கொடுத்த சட்டம் என்ன? நீ சொல்லியிருக்கிற சட்டம் என்ன? அதனால கிறிஸ்தவர்கள் தயவு செய்து இந்த கண்மணி நாயத்தின் போதனையை இந்த இஸ்லாமியர்கள் அப்படியே மொத்தமாக முழுக்க நம்புகிறாங்க. அதனால இந்த இஸ்லாமிய சட்டங்களும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்களும் முன்னுக்கு பின் 100% முரணானது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே கடவுள் இப்படிப்பட்ட முரண்பாடான சட்டத்திட்டங்களை ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரே விஷயத்தை குறித்து, வேற விஷயத்தை குறித்து இல்லை, ஒரே விஷயத்தை குறித்து இங்கே தோராவில் கொடுத்துருக்க சட்டமும் குரானில் கொடுத்து
கொடுத்துருக்க சட்டமும் சம்பந்தமே இல்லாதது. அப்படி பார்க்கும் பொழுது மனித குலத்திற்கு ஆதரவாக இருக்கிற அந்த வேதாகம சட்டமும் மனித குலத்திற்கு எதிரியா இருக்கிற இந்த இஸ்லாமிய சட்டமும் ஒரே சத்தியமாக இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை. அதனால கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இந்த இஸ்லாமியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதனால இந்த இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த இஸ்லாமிய குடும்பங்களும் இந்த வஞ்சகத்திலிருந்து தப்பிச்சு சத்திய தெய்வத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக எந்த வகையிலாவது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். விசேஷமாக அவங்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம நிறுத்தவே கூடாது. அவங்க எந்த விதத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும், எந்த விதத்தில் அவமானப்படுத்த முயற்சி செஞ்சாலும், எந்த விதத்தில் கீழ்த்தரமாக பேசினாலும் சரி, நாம் அவர்களுடைய அந்த குரானுடைய வஞ்சகங்களை நாம் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அதே போல் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் இதை பகிர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.